Hi students, question number 2, subdivision number 3, x square cos x இதோடைய integral value என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் நம்ம பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். given question நான் i எடுத்துக்கிறேன். integral x square cos x dx. இப்போ பெர்னோலிஸ் ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்டா நான் ஒரு டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன், இன்னொரு டேர்மை இன்டெகிரேட் பண்ண போகிறேன். ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர், ஐ வில் டேக் எக்ஸ் ஸ்கொயர். டிஃபரன்ஷியேஷன் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். இந்த இன்டெகிரேஷனுக்கு காஸ் எக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2, 2 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, 0 ஆயிடுச்சுன்னா அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். காஸ் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணா sin x, sin x இன்டெகிரேட் பண்ணா மைனஸ் காஸ் எக்ஸ், இந்த மைனஸ் இஸ் மைனஸ், காஸ் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணா sin x. ஓகே, 0 வந்ததுன்னா ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது பிளஸ் ஆஸ் யூஷுவல் மைனஸ் பிளஸ் மைனஸ். ஸோ இது ஒரு பேர், இது ஒரு பேர், இது ஒரு பேர். ஃபைனல் ஆன்சர் இந்த கிவன் கொஸ்டினுக்கு i is equal to plus into plus is plus x square sin x, x square sin x. அப்புறம் minus into minus plus 2x into cos x, 2x cos x. Next plus into minus minus 2 into sin x, 2 sin x, 2 sin x plus ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். இதோட இந்த சம் முடிஞ்சதை வீடியோவை பாஸ் பண்ணி காப்பி பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.